சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 17/6/2026 புதன்கிழமை, ஆனி மாதம் 3ஆம் நாள், திருதியை திதி. இன்று இரவு 9:39 வரை. புனர்பூசம் நட்சத்திரம் இன்று மதியம் 1:37 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய, அதை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்களை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 4ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம்னு சொல்லப்படக்கூடிய குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கும். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல் சிலருக்கு வீட்டில் லாபம், சிலருக்கு வண்டியில் லாபம், சிலருக்கு அம்மா கிட்ட ஒரு அனுமதி கிடைக்கிறது, அம்மா கிட்ட இருந்து சில சந்தோஷங்கள் கிடைக்கிறது, சிலருக்கு சுகம் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச, உடம்புக்கு பிடிச்ச சில விஷயங்களை நீங்கள் செய்கிறது, வீட்டுக்கு பொருள் வாங்கிறதுன்ற மாதிரியாக 4ஆம் வீட்டின் முழு பலன்களும் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வெள்ளையான நிற பொருட்களை தயாரிக்கிறவங்க, விற்கிறவங்க, உதாரணமாக சொல்லப்போனால் உப்பு, சர்க்கரை, வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த பொருட்களை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள், இந்த பொருட்களோடு சம்பந்தப்பட்ட தொழில்களை பண்ணக்கூடியவர்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் மிகப்பெரிய லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. 4, 9 கூடியவர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் சகல விதமான பாக்கியங்களையும் நேர்மையான முறையில் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இப்போது மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது. மேஷராசிக்காரர்களுக்கு 2 நாள் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து குருச்சந்திர யோகத்தில் இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. பெரிய அளவில் நன்மைகள், திருப்பங்கள், மாற்றங்கள், அறிமுகங்கள் இதெல்லாம் அப்படியே நடக்கும். கடந்த காலத்தில் கொஞ்சம் சோம்பி இருந்தவங்க, ஒரு 2-3 நாளாகவே மனசு கொஞ்சம் டல் அடிச்சதுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே எதை எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், எங்கே செய்யலாம், யாரை பார்க்கலான்ற ஐடியாஸ் இருக்குது இல்லையா, அது டக்குன்னு தன்னை அறியாமல் மனசுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் சில வாய்ப்புகள், சில சான்சஸ் எல்லாம் கிடச்சிருக்கும். அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல் ஒருத்தருக்கு சொந்த வாழ்க்கையில் சான்ஸ் கிடச்சிருக்கும், ஒருத்தருக்கு தொழிலில் கிடச்சிருக்கும், ஒருத்தருக்கு வேலையில் கிடச்சிருக்கும், ஏதாவது ஒரு திறமையை காட்டுறதுக்கு, ஏதாவது ஒரு நல்லது நடத்துறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கும். ஆனால் அதை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. அடாடா, இப்போ ஒரு சான்ஸ் இந்த மாதிரி கிடச்சதுன்னா இப்போ இதை நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கலாமே நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கோ நாளைக்கோ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு நேர்மையான முறையில் நல்ல விதமாக கிடச்சி அதை அப்படியே நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு சிறிய திருப்பம்னு சொல்லுவாங்களே, பரவாயில்லப்பா இப்படி போய்கிட்டு இருக்கிற ஒரு போரடிச்சு போன லைஃப்பில் டக்குன்னு ஒரு மாற்றம் நல்லா வந்ததுன்னு நினைக்கக்கூடிய அருமையான நாளாக குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. யார் விட்டு பணமானாலும் பரவாயில்ல, நம்ம பாக்கெட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. பணம் கொஞ்சம் பாக்கெட்டில் இருந்தாலே கொஞ்சம் சந்தோஷம் தானேங்க. அதுக்கு தானே இவ்வளோ நாள் அலைகிறோம். காசு பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கிறது, பிள்ளைகளை நல்லா வச்சுக்கிறது, இப்படித்தானே ஒரு செக்கு மாடு மாதிரியான வாழ்க்கையில் தானே நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த பணமே பிரதானம் என்கின்ற அமைப்பு, பணமே எல்லாத்திற்கும் காரணம் என்கின்ற அமைப்பை இன்றைக்கு அப்படியே சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. 2ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் வலிமையாக இருக்கிறது. 10ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் இன்றைக்கு 2ஆம் இடத்துல கூடியிருக்கின்ற காரணத்தினால செய்கிற தொழில், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், ஜீவன அமைப்புன்னு சொல்லுவோம். எதில் உங்களுக்கு காசு வருதோ அந்த அமைப்பு இன்னுமே அப்படியே டெவலப் ஆகும். வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் நிம்மதி, சந்தோஷம் இருக்கும். பேசி மற்றவங்கள கவர் பண்ண முடியும். 2ஆம் பாவகம் இல்லையா, இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சி உங்கள் பேச்சு திறமை வெளியில் தெரிகிற மாதிரி அந்த திறமையின் மூலமாக ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு, சிலருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்புன்னு 2 நாள் ஜாம்னு இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்போது. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பாக்கியாதிபதியோடு ராசியிலேயே வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய அருமையான நாள் இன்றைக்கு.
அமாவாசை கழிஞ்சு ஒரு 4 நாள் ஆக போகுது, 3 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எதிலும் ஒரு திருப்தி இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். மனசு கொஞ்சம் தெம்பாகவே இருக்கும். சோர்ந்து போயிருந்த அத்தனை விஷயங்கள்லையும் இதை இப்படி செஞ்சால் நல்லது, இதை இப்படி செஞ்சால் நல்லதுன்ற மாதிரியாக தெளிவான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை, தைரியம் போன்றவைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மற்றவங்க உங்கள்கிட்ட இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிப்பாங்க. என்னப்பா இன்றைக்கி கொஞ்சம் ஜம்முன்னு ஒரு மாதிரி நல்லா இருக்கிற, ஒரு முகத்தில் ஒரு தெளிச்சி தெரியுதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு 10 நாள் ஜுரம் அடிச்சதுன்னு வைங்க, 11ஆவது நாள் ஜுரம் விட்டதுக்கப்புறம் தான் பெரியவங்க வந்து பார்த்து சொல்லுவாங்க, இன்றைக்கி தான் அவன் மூஞ்சி கொஞ்சம் தெளிச்சியாக இருக்குன்னுவாங்க. இந்த கிராமத்தில் வளர்ந்தவங்க எல்லாருக்குமே அந்த வார்த்தைகள் தெரியும். அந்த மாதிரியாக ஒரு 10-15 நாட்களாக அல்லது கடந்த சில மாதங்களாக சரியாக இல்லாத அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் அகத்திலையும் முகத்திலையும் ஒரு தெளிச்சி என்கின்ற ஒரு புத்துணர்ச்சி வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 12ஆம் இடத்துல சந்திரன் வளர்பிறையாகி அதே நேரத்தில் குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறார். ஆனால் நல்ல செலவுகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு வீடு வாங்கிறது சம்பந்தமான செலவுகள், அதாவது இது வரைக்குமே கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பீங்க இல்லையா? ஒரு நகை வாங்கணும், நகை வாங்கினா கூட செலவு தானே. ஒரு நல்ல பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய, இதுவரைக்கும் சேமித்து வைத்திருக்கின்ற பொருளை வைத்து நல்லவைகளை செய்யக்கூடிய, விரயமானாலும் சுப விரயமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு இளைய பருவத்தினருக்கு தூர இடங்களுக்கு பயணப்படுதல், ஒரு இன்டர்வியூக்கு கூட தூர இடத்திற்கு போகிறேன், குறிப்பாக வடமேற்கு திசையை நோக்கி போகிறேன், வெளி மாநிலத்தில் வேலை செய்யணும், டெல்லியில் வேலை செய்யணும், பாம்பேயில் வேலை செய்யணும், கவர்மெண்ட் வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு இன்டர்வியூ போகணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வாரத்திற்குள்ளேயே வந்து அது சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருடமாக இருந்து வந்த தொல்லைகள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாமே அப்படியே வெளியே போகக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் இணைந்திருக்கக்கூடிய குருச்சந்திர யோகம் லாபஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய அருமையான நாள். வெற்றி கிடைக்கும், லாபம் கிடைக்கும், பணவரவு இருக்கும், மனசு சந்தோஷமாக இருக்கும், மனக்கட்டுப்பாடு இருக்கும், ஒரு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்கிறாங்கல்ல, அது எல்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள்ங்க. உங்கள் பிறந்த ஜாதக அமைப்பின்படி நல்ல தசாபக்தி அந்தரங்கள் மட்டும் போய்கிட்டு இருந்ததுன்னு வைங்க, வாழ்நாளில் மறக்க முடியாத அளவிற்கு ஒரு 10 வருஷம் 5 வருஷத்திற்கு தேவையான ஒட்டுமொத்த வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு ஒரு 2 நாளில் நல்லா இருக்குதுங்க. உடனே கையில் பணம் கிடைக்கலன்னா கூட ஒரு 10 வருஷம் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு ரூட்டு கிடைக்கும் இல்லையா? வைரம் வந்து கையிலே கிடைக்கலன்னா கூட வைரச்சுரங்கத்துடைய வாசல் தெரிஞ்சால் போரும்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டுங்க. அது மாதிரியாக எங்கே ஒளி இருக்கிறது, எங்கே பணம் இருக்கிறது, எங்கே நிம்மதி இருக்கிறது, எங்கே பாதுகாப்பு இருக்கிறது என்பதற்கான சில விஷயங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அருமையான நல்ல நாளாக லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கின்ற சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி இன்றைக்கு 10ஆம் இடத்துல ஒளி குருவோடு நல்ல விதமாக சேர்ந்திருக்கிறார். மிகப்பெரிய நல்ல அமைப்பு இந்த அமைப்பு. அருமையான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இன்றைக்கு சேர்ந்துருக்கிறாங்க. என்னங்க நடக்கும்? தொழில் முயற்சிகள்லாம் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டுங்க. வேலையோ தொழிலோ வியாபாரமோ விவசாயமோ என்ன பண்ணுறீங்களோ, ஐயா ஒரே ஒரு தறி வச்சுருக்கிறேன், ஒரு சின்ன மிஷின் வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு கார் வச்சுருக்கிறேன், ஒரு ஆட்டோ வச்சுருக்கிறேன், பைக்கு தாங்க வச்சுருக்கிறேன், டெலிவரி பாயாக இருக்கிறேன். ஒரு எளிய நிலையில் உழைத்து பிழைக்கக்கூடிய சகோதரர்களான துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. 20-30 வயதில் வேலைக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே பெரிய முன்னேற்றம் இப்போது இருக்கும். ஆண்களால் ஏற்படக்கூடிய சில பல விஷயங்கள், இன்னல்கள் அல்லது பெண்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய போட்டி பொறாமைகள், இது எல்லாம் மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. ஜீவன அமைப்பு வலுவாக இருக்கிறதுனால ப்ரொமோஷன் இந்த மாதத்துக்குள்ளே கிடைக்கக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு நல்ல விதமாகவே இருக்குது. கொஞ்சம் கூடுதல் சம்பளம் கூட கேட்டு பார்த்தான என்கின்ற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக வரும். கேட்டு பாருங்கள், கேட்டால் தானே கிடைக்கும்னு ஒரு பெரிய ஒரு பழமொழி இருக்குது இல்லையா? அவைகள் அத்தனையும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு குரு சந்திர யோகத்தில் அப்படியே உச்சகுருவோடு இணைந்திருக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு.
சகலமும் சித்திக்கின்ற நாள்னு அப்படியே சொல்லிடலாங்க. பொதுவாக ஒரே வார்த்தை, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மையிலேயே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பாக்கியாதிபதி தாங்க சகலத்தையும் கொடுக்க கடமைப்பட்டவர். ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ராசிநாதன் வலுவாக இருக்கிறாரு, சந்திரன் குருச்சந்திர யோகத்தில் இருக்கின்ற இந்த அமைப்பில் எல்லாருக்குமே விதவிதமான கஷ்டங்கள் இருக்குது இல்லையா. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வேலையில் கஷ்டம், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி குடும்பத்தில் கஷ்டம், ஒருத்தருக்கு மனசில் கஷ்டம், ஒருத்தருக்கு உடம்புலேயே கஷ்டம், ஒருத்தருக்கு கடன் தொல்லை, ஒருத்தருக்கு நோய் தொல்லை. இப்படி ஆளாளுக்கு 5 விரல் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்குல்ல. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன கஷ்டங்கள், யார் யார் உங்களை தொல்லைப்படுத்துகிறார்கள், எது எது தொல்லைப்படுத்துகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே இருக்குங்க. சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும், அப்பா அம்மானால் ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கும், புனிதமான இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு, தவம் தியானம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாள் இன்றைக்கி. இன்னும் சில மாதங்களுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமத்தன்னைக்கு உச்ச குருவோடே அவர் இணைவார். அதனால் சந்திராஷ்டமம் பெரிய அளவில் சங்கடங்களை கொடுக்காது, ஆனால் ஒரு ஏமாற்றங்களை கொடுக்கும். கெட்ட பலன்கள் நடக்கிறது வேறு, கெட்டது நடந்துருமோன்னு கொஞ்சம் மனசு கஷ்டப்படுறது வேறு இல்லையா. ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா. அந்த மாதிரியான சந்திராஷ்டமமாக அது இருக்கும். கெடுதல்கள் எதுவும் நடக்காது, அல்லது கெடுதல் எதுவும் நடந்துருமோ, எதுக்கு நம்ம உஷாராக இருப்போன்ற மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு, சற்று மனக்கலக்கமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளும் நாளைய நாளும். இப்போது தான் அமாவாசையை விட்டு விலகி இருக்கின்ற திருதியை திதியில் இருக்கக்கூடிய சந்திரன் இப்போது 8இல் மறைந்து உச்சகுருவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் ஒரு டைலமா அமைப்பாகவே இப்போது இருக்குங்க. பெரிய அளவில் முடிவுகள் எடுக்க வேண்டாம், இது இப்படி இருப்போம், இது இப்படி இருக்குமோ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் குழப்பமான மனதில் இருப்பீங்கன்றதுனால முக்கிய முடிவுகள் எதையும் இன்றைக்கும் நாளைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் தள்ளி வைக்க வேண்டிய அமைப்பு இருக்குதுங்க. ட்ராவலில் போகிறவங்க விலை உயர்ந்த பொருட்களை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. செல்ஃபோனை அங்கே வச்சேன் மறந்துட்டு வச்சுட்டேன், காஸ்ட்லியான செல்ஃபோனு எங்கே காணாது போச்சுன்னு தெரியல, சூட்கேஸ் இங்கே தானே வச்சுருந்தேன், ஐயோ சூட்கேஸுக்குள்ளே இதை வச்சுருந்தேனே அதை வச்சுருந்தேனே, சர்டிஃபிகேட் இருந்ததே, இந்த மாதிரியான சில விஷயங்களில் கொஞ்சம் மனக்கலக்கங்கள் வரும் என்பதால் பொறுமை, கவனம், நிதானம் 3ம் தேவைப்படுகின்ற நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதியான 7ஆம் அதிபதி சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து 2 சுபர்கள் ராசியை பார்க்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. குருச்சந்திர யோகம் அபாரமாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவுகள் மிகச்சிறப்பாக இருக்கும். குழந்தையை பற்றி கொஞ்சம் சந்தோஷப்பட முடியும். வாழ்க்கையில் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு கொஞ்சம் ஏதோ நல்லது நமக்கும் நடக்கிற மாதிரி தெரியுதேன்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. கோச்சாரம் என்பது பொது பலனாக இருந்தாலும் கூட எப்பொழுது கோச்சாரத்தில் ஒரு ராசிக்கு அதிக கிரகங்கள் சுபத்தன்மையோடு நல்லதுகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கோ, அப்போ பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவருக்கு கூட கொஞ்சம் நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்குங்க. ஆக மகர ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, மனசு கொஞ்சம் தைரியமாக இருக்கக்கூடிய அமைப்பு, அதுக்கு உடம்பு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லாருக்கும் அந்த மாதிரி நடந்துடுறது இல்லையே. ஒரு 60 வயது மேற்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு வைங்க, அவரை குடுகுடுன்னு ஓட முடியாது, ஆட முடியாது, இது பண்ண முடியாது, இருக்கிற இடத்துல தான் ஏதாவது ஒன்று பண்ணுவார் இல்லையா. எதிலும் ஒரு சிறப்பு நன்மைகள். ஒரு 10 வயது 20 வயது குறைந்தார் போல மனசும் உடம்பும் இளமையாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போது நடக்குதுங்க. இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு, காதல் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்புன்னு எல்லாம் நிறைவேறக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி சுபராகி 6ஆம் வீட்டில் உச்சனோடு சேர்ந்து குருச்சந்திர யோகம் ஏற்படக்கூடிய அருமையான நாள் இன்றைக்கி. கடன்கள் வரும், ஆனால் அந்த கடன்களால் லாபங்கள் இருக்கும். இது ஒரு பெரிய அமைப்பு. கடன் வர்றதுக்காக பயப்பட வேண்டாம். கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வெந்தன்றது மிகப்பெரிய வார்த்தை. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இனிமேல் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படிலாம் பெருசாக இருக்காது. சுப கடன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. பிள்ளைக்காக கடன் வாங்கினேன், பொருள் வாங்கிறதுக்காக கடன் வாங்கினேன், அல்லது வளர்ச்சிக்காக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கடன் வாங்கினா ஒன்றும் தப்பே இல்லை, 10 ரூபா கடன் வாங்கினா கூட அதில் 100 ரூபா சம்பாதிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கின்ற மாதிரியாக உருப்படியான தேவையான நல்ல விஷயத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு கடன்களை வாங்கி அதன் மூலமாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. நல்ல வேலை கிடைக்குங்க.
வேலையே போனாலும் கவலைப்படாதீங்க, நல்ல வேலை கிடைக்கும். வேலை மாற்றம், எப்போ அந்த கம்பெனியில் வேலை செய்கிறியே என் கம்பெனிக்கு வந்துரு, டபுளாக வேலை சம்பளம் தரேன்ற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். அதை நம்பி போகலாமான்னு கொஞ்சம் டவுட் இருக்கும். நம்பி போகலாங்க, பெரிய கஷ்டங்கள்லாம் வந்துடாது. ஜென்மச்சனியில் தான் நம்ம தவறான முடிவுகள் எடுப்போம். இப்போ பாதச்சனி விரையச்சனின்னு சொல்லப்படக்கூடிய இன்னும் சரியாக ஒரு வருஷத்தில் உங்களுக்கு 7.5 சனியே முடிய போகுது. முடிய போகிற நேரத்தில் 7.5 சனி நல்லது தாங்க பண்ணும், கஷ்டங்களை பெருசாக கொடுத்துடாது. உண்மையை சொல்லப்போனால் ஜென்மச்சனியில் 2022, 23, 24 பட்ட கஷ்டம் இனிமேல் கும்பராசிக்கு திரும்ப வரவே போகிறதில்ல. கும்பத்திற்கு நல்லது நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்களுக்கு புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் பாவத்தில் இன்றைக்கு குருச்சந்திர யோகம். 2 யோகர்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்ற இந்த அமைப்பு பெரியவர்களுக்கு பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பெரிய நல்ல அமைப்பு. குழந்தைகளால் சந்தோஷம், குழந்தை பிறக்கிறது, சின்ன குழந்தைகளை பற்றி கவலைகள் விலகிறது, தூர இடங்களில் இருக்கிற குழந்தைகளுக்கு என்னமோ ஏதோ நினச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் ஒரு சந்தோஷ செய்தி வர்றது, பிள்ளைகள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறது, பிள்ளைக்கு வேலை கிடச்சிது, அப்படி கிடச்சிது, இப்படி கிடச்சிது, என் பிள்ளைய பாரி உண்டா. ஒவ்வொரு பெத்தவனுக்கும் அந்தந்த பிள்ளை மகாராஜா தான் இல்லையா, என்னுடைய மகாராஜா என்னுடைய மகாராணி வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்கன்ட்டு பெற்றவர்களாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருமே சந்தோஷப்படக்கூடிய நாளாக 5ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைஞர்களுக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தடை கூட அப்படியே விலகுங்க. நான் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இல்லாதவன், எனக்கு இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, சோம்பலாக இருக்குது, அங்கே போனேன் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டேன், இங்கே போனேன் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டேன், இந்த வேலை கிடைக்கல, அந்த வேலை கிடைக்கல, இந்த கோர்ஸ் கிடைக்கல, இந்த படிப்பு கிடைக்கல, இங்கே படிக்க முடியல, அங்கே படிக்க முடியல, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே கவலையே படாதீங்க. நீங்கள் அதிர்ஷ்டக்காரங்க தான், கொஞ்சம் பொறுங்க, சில வாரங்கள் தான், சில வாரங்களுக்கு அப்புறம் நல்ல மாற்றங்கள் வருது என்பதை இளைஞர்களுக்கு உணர்த்தக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து கும்பராசிக்கான 2026 குருப்பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம். நேற்று மகர ராசிக்காரர்களுக்கு 2026 குருப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை விரிவாக பார்த்துட்ட நிலையில் இன்றைக்கு காலபுருஷனுடைய 11வது ராசின்னு சொல்லப்படக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போது 6ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். ஐயா, 6ஆம் இடம் பொதுவாக மறைவு ஸ்தானங்களில் எந்த கிரகமும் நல்ல பலனை செய்யாதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்குத்தான் குரு பகவான் பார்வையை விளக்குகிறாரே தவிர ராசிநாதனுக்கு பார்வையை கொடுக்குறாருன்றது ஒரு வித்தியாசமான அமைப்புங்க. உங்களுடைய ராசிநாதன் இப்போது 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ குரு பகவான் 6ஆம் இடத்தில் தன்னுடைய உச்ச நிலையை அடைந்து உங்களுடைய ராசிநாதனை பார்க்கறதுனால எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இருக்கும். குருவின் பார்வைக்குத்தான் பலன் அதிகம், அவருடைய இருப்புக்கு பலன் இல்லை. 12ஆம் இடம், ஒரு 2ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த மாதிரியான இடங்களை அவர் பார்க்கறதுன்றது மிகப்பெரிய யோகம். 10, 12, 2 என்பது மிக முக்கியமான பாவகங்கள். தூர இடங்களுக்கு போகணும், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணணும், இந்த மாதிரி தொழில் பண்ணணும், கடன் வாங்கி தொழில் பண்ணணும். கடன் கொடுக்கவே மாட்டேன்றாங்க, இந்த கடனை வாங்கினா கூட ஏதாவது ஒரு வகையில் முன்னேறுவனா முன்னேற மாட்டேனான்னு ரிஸ்க் எடுக்க போகிறேன். ஏன்னா அந்த 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ஒரு 3 மாதத்துக்கு 7ஆம் இடத்திற்கு வந்து உங்கள் ராசியை பார்ப்பார். 1 வருஷம் கழித்து 7வது வீட்டுக்கே அவர் போவார். அப்போ என்ன எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 2 வருஷத்திற்கு உங்களுக்கு டைம் உண்மையிலே நல்லா இருக்குது. 2 வருஷம் மட்டும்தானான்னு கேட்காதீங்க, இது கோச்சார ரீதியிலான பலன். ஜென்மச்சனியில் 2022, 23, 24 பட்ட கஷ்டங்கள் எதுவும் இனிமேல் கும்பராசிக்காரர்களுக்கு வரவே போகிறதில்ல ஒரு 10-15 வருஷத்திற்கு. ஆக என்ன நடக்கும்னா, இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக நல்ல வாய்ப்பு கிடைக்குங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றார் போல், வயதிற்கு ஏற்றார் போல் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் அமையும். ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் இருந்தவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வருமானங்கள் கொஞ்சம் கூடுதலாக. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்குறாரு இல்லையா, காசு பணம் கையில் புரளக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த குரு பயிற்சியில் உண்டு. கௌரவம் அந்தஸ்து நல்லாயிருக்கும். ராசிநாதனை குரு பார்க்கறதுனால இது வரைக்குமே ஒரு இடத்துல பேர் கட்டு போச்சு, கொடுத்ததை திருப்பி கொடுக்க முடியல, அப்படி கொடுக்க முடியல, இப்படி கொடுக்க முடியல, வாக்கு பலிதம் இல்லாமல் போச்சு, சொன்னதை நிறைவேற்ற முடியாமல் போச்சுன்னு இந்த மாதிரி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு தனக்குத்தானே கொஞ்சம் தன்னம்பிக்கை இல்லாமல் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் நீங்கள் சிங்கம் மாதிரி செயல்பட போகிறீங்கன்ற மாதிரியாக எதிலும் ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. தொழில் நல்லா இருக்குங்க, வேலை நல்லா இருக்குங்க, வியாபார பெருமக்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய தன்மை, விவசாய பெருமக்கள் ஒரு எளிய நிலையில் 1 ஏக்கர் 2 ஏக்கர் தாங்க வச்சுருக்கிறேன், உங்களுக்கு கூட ஒரு பெரிய அளவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க.
என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலை விருத்தியாகக்கூடிய அமைப்பு, உச்சகுரு 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் ஒரு வருஷம் கழித்து திரும்பி பார்க்கும்போது தொழில் நல்ல முன்னேற்றமாக இருக்கிறத உணரக்கூடிய ஒரு அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இரும்பு தொழில், பெட்ரோல் சம்பந்தப்பட்ட தொழில், ஆசிட்டு, கெமிக்கல் போன்ற அமைப்புகள், பூச்சி மருந்துகள், உரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, கற்கள், குவாரிகள் சம்பந்தப்பட்ட தொழில்களோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இரட்டிப்பு லாபங்கள், நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த குருப்பெயர்ச்சி முழுக்கவே இருக்குது. 6ஆம் இடத்துல இருக்கிற குரு அப்படி பண்ணுவாரா இப்படி பண்ணுவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக எப்படியும் பண்ண மாட்டார். சுபர் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது சில விஷயங்களில் கடனை அதிகமாக கொடுத்தாலும் கூட அதை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக செய்வார். வெளிநாட்டில் ஏற்கனவே இருக்கிற, இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டிலே இல்லை, இருக்கிற இடத்துல வீடு வாங்கணும், காடு வாங்கணும், அல்லது ஒரு பொருள் வாங்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அது அப்படியே நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியாகவே இந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். நாளைக்கு மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குருப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்ன்றதை விரிவாக பார்க்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் கும்பராசிக்கான 2026 குருப்பெயர்ச்சி பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.